ஹாய். ஒரு ஊரில் பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தார். இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கஷ்டம்னா இவர்கிட்ட தான் வருவாங்க. ஐயா, என் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். நான் நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக வரேன் ஐயா. அதுக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்க. ஊருக்கு கொஞ்சம் போயிட்டு வரணும் ஐயா. அதனால தாங்க ஐயா நான் எல்லா வேலையும் காலையில வந்து செஞ்சுட்டு போயிடுறேன். ஓ அப்படியாம்மா, சரி காலையில சீக்கிரமா வந்து செஞ்சுட்டு போயிடு. சரி இப்ப வீட்டுக்கு தானே போற? எல்லா ஊர் ஜனங்களையும் நாளைக்கு என் வீட்டாண்ட வர சொல்லிடுமா. நாளைக்கு இந்த ஊர் மக்களுக்கு ஒரு போட்டி வைக்கலான்னு இருக்கேன். யார் ஜெயிக்கிறாங்களோ உங்களுக்கு பரிசு தரேன். அதே மாதிரி எல்லா ஊர் மக்களும் அடுத்த நாள் வீட்டாண்ட வந்திருந்தாங்க. இங்க பாருங்கப்பா, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு போட்டி வைக்கலான்னு இருக்கேன். ஆனா இந்த போட்டி 2 பேருக்குள்ளதான் நடக்க போகுது. அந்த 2 பேரு மட்டும் தான் இந்த போட்டியில கலந்துக்கணும். யார் 2 பேரும் இந்த போட்டியில கலந்துக்க விருப்பப்படுறீங்களோ அவங்க 2 பேரு மட்டும் இங்க இருங்க. மத்தவங்க எல்லாம் வீட்டுக்கு போலாம். நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டு வாங்க. அப்புறம் நான் வரலன்னு வந்ததுக்கு அப்புறம் போகக்கூடாது. ஓ, நீங்க 2 பேரும் இதுல கலந்துக்க விருப்பப்படுறீங்களா? சரி, உங்களுக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு அந்த போட்டி என்ன எப்படி நடக்கும்னு சொல்றேன். நாளைக்கு காலையில வந்துருங்க. அதே மாதிரி எல்லாரும் போயிட்டு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு வந்தாங்க. உங்களுக்கான போட்டி என்னன்னா, நான் ஆளுக்கு ஒரு மண்பானை கொடுத்துருவேன். கூடவே நான் விதையும் கொடுத்துருவேன். அந்த விதைய போட்டு நீங்க வளர்க்கணும். 6 மாசம் கழிச்சு நான் பார்ப்பேன். 6 மாசம் கழிச்சு நான் பார்த்து யார் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு பெரிய பரிசு தொகையும் இருக்கு. இந்த போட்டியில் அருணுன்ற ஒரு 10 வயசு பையனும் கலந்துக்கினான். அந்த மண்பானை எடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு வந்தான். ஆமா, இந்த போட்டியில நான் எப்படியானா ஜெயிக்கணுமா? இந்த பூச்செடியெல்லாம் நல்லா பார்த்துக்கணுமா? நான் ஸ்கூலுக்கு போயிட்டா கூட நீங்க கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்கம்மா. ஜெயிச்சா பரிசு தொகைன்னு வேற சொல்லியிருக்காங்கம்மா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ ஸ்கூலுக்கு போனா கூட அது நல்லபடியாக தான் வளரும். நீ ஒன்றும் பயந்துன்னு இருக்காது. இதை பற்றியே நினைக்காத. நீ சந்தோஷமா ஸ்கூலுக்கு போயிட்டு வா. நீ ஒழுங்கா வளர்த்தினாவே அது வளரும். அப்படியே நாட்களும் போச்சு. கரெக்டாக 1 மாதம் ஆச்சு. டே அண்ணா, இதுல என்னடா செடியே வளர மாட்டேங்குது? 1 மாசம் ஆகுதுடா. இப்ப கொஞ்சமாச்சும் வந்திருக்கணும்ல, இன்னமும் வரவே இல்லையே. நான் எப்படி ஜெயிக்கிறது இந்த போட்டியில? இப்படியே போனா நான் ஜெயிச்ச மாதிரிதான். நான் இப்பவே போய் புது விதைய வாங்கின்னு வந்து இதுல போட போறேன். டேய், அப்படியெல்லாம் எதுவும் செய்யாதடா, நேர்மையா இரு. அதுவே வளரும். நீ எதுவும் பண்ணாத, சொன்னா கேளு. சில செடிங்க முளைச்சு வர்றதுக்கு லேட் ஆகும். ஆனா கொஞ்சம் வந்துருச்சுன்னா அப்புறம் சீக்கிரமா வளர்ந்துடும். நீ எதுவும் பண்ணாத, சொன்னா கேளுப்பா. நான் சொல்றேன். நான் சொன்னா மட்டும் நீ கேட்கவா போற? சரி, எப்படின்னா போ. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன் இஷ்டம். நீ உன் இஷ்டப்படி இரு. அதுக்கப்புறம் 6 மாதமும் ஆச்சு. நம்ம அந்த போட்டியை நடத்தி 6 மாசம் ஆக போகுது. நாளைக்கு அந்த 2 பேரையும் ஞாபகமா வீட்டாண்ட வர சொல்லிடுமா. யாரு ஜெயிச்சாங்களோ பார்த்து அவங்களுக்கு பரிசு தரலாம். நேர்மை ஜெயிக்குதா இல்ல பித்தலாட்டம் ஜெயிக்குதான்னு பாப்போம். ஆமா, ஏமா என் செடி மட்டும் வளரவே இல்லை? நீயும் வளரும் வளரும் இருன்னு சொன்ன. 6 மாசமும் ஆயிடுச்சு, இன்னும் என் செடி வளரவே இல்லையம்மா. நாளைக்கு வேற பரிசு தருவாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குதுமா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நீ நேர்மையா வளர்த்த, அது வளரல, என்ன பண்றது? அவங்க கொடுத்த விதைய போட்ட, அது வளரல. கேட்டா விதை தான் சரியில்லைன்னு சொல்லு. அடுத்த நாள் 2 பேரும் பணக்கார வீட்டுக்கு போனாங்க. என்னப்பா தம்பி, நீ போட்ட விதை ஒண்ணு கூட முளைக்க காணுமே. பாத்தியா என் செடி எப்படி வளர்ந்துருன்னு இருக்குன்னு? நீ எல்லாம் போட்டிக்கு வரலாமாப்பா? போய் ஸ்கூல்ல படிக்கிற வேலையை பாருப்பா, போப்பா. இதுக்குதான் பெரியவங்க கிட்ட எல்லாம் போட்டி போடக்கூடாது. இன்னும் என்னன்னு இருக்கா? எனக்கு தான் பரிசுன்னு முடிவாயிடுச்சுல, இங்க இருந்து போ. ஏன்பா, ஒரு நிமிஷம் இருப்பா. ஏதோ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசின்னு இருக்க. நீ பாட்டுக்கு ஜெயிச்சது யாருன்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை. நீயா முடிவு பண்ணிக்கினியா? இந்த போட்டியில ஜெயிச்சது இந்த தம்பி தான். நான் கொடுத்த மொத்த விதையும் வீணா போன விதை. 6 மாசம் இல்ல, நீ 1 வருஷம் கழிச்சு பாத்தினா கூட அதுல முளைக்காது. ஆனா நீ பித்தலாட்டம் பண்ணி புது விதைய போட்டு முளைக்க வச்சிருக்க. ஏமாத்துன நீயே ஜெயிச்சிட்டனா? அப்ப உண்மையா இருந்தவன் நிலைமை என்ன? ஏமாத்துறது ஏமாத்திட்டு இவ்வளவு பேச்சு வேற பேசுற நீ. இந்த தம்பி தான் இந்த போட்டியில ஜெயிச்சிருக்கான். அவனுக்கு நான் 500 தங்க பொற்காசுகளை பரிசா கொடுக்க போறேன். எப்பயுமே உண்மையா இருப்பா. இந்த மாதிரி ஏமாத்தி பொழைக்காத. அம்மா, இங்க பாத்தியாம்மா, நான் 500 தங்க பொற்காசுகளை ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த விதையெல்லாம் முளைக்காத விதையாம்மா. அது எவ்வளோ நாள் இருந்தாலும் முளைக்கவே முளைக்காதான். உன் பேச்சை கேட்டதுனால பாத்தியா எனக்கு எவ்வளோ காசு வந்திருக்குன்னு. நான் எப்பவுமே இனிமே உன் பேச்சு தாம்மா கேட்பேன்.
பாத்தியா, நான் சொன்ன மாதிரி நீ உண்மையா இருந்ததுக்கு உனக்கு பலன் கிடைச்சிருச்சு. நீ வேற விதை ஏதாவது வாங்கி போட்டு இருந்தீன்னா உனக்கு இன்னைக்கு பரிசே கிடைச்சிருக்காதுல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய். பாய்.